இசக்கிய அடிச்சு சிவா வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க போனதும் அன்னபூர்ணி இருந்துட்டு, "எதுக்கு அவன கூட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனேவும் சிவா இருந்துட்டு, "பெரியம்மா, இசக்கிக்கு மூளையா இருந்து யார் செயல்படுறான்னு நீங்க பார்க்க சொன்னீங்கல்ல, கண்டுபிடிச்சுட்டேன் பெரியம்மா. அது வேற யாரும் இல்ல. எங்க அம்மா தான்." அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொன்னதும் அன்னபூர்ணிக்கு அதிர்ச்சியா இருக்குது. "என்னது மகாவா?" அப்படின்ட்டு ஷாக் ஆகுறாங்க. "ஆமா பெரியம்மா, இசக்கிய ஜாமீன் எடுக்கிறதுக்காக உங்க பீரோலேருந்து பணத்த எடுத்துட்டு போனத நான் பார்த்தேன். ஃபாலோ பண்ணிட்டே போனேன். அப்பதான் எனக்கு உண்மை தெரிய வந்துச்சு." அப்படின்னு சிவா சொன்னதும் அன்னபூர்ணி, "மகா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே மகாவும் வர்றாங்க. வந்ததும் இசக்கிய எப்படி சிவா கூட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. உடனேவும் அன்னபூர்ணி இருந்துகிட்டு, "மகா, இசக்கி கோவில் நகை திருடினதுக்கு காரணம் நீதானா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னக்கா சொல்றீங்க? இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா இருந்துகிட்டு. உடனேவும் சிவா இருந்துகிட்டு, "அப்புறம் எதுக்கும்மா நீங்க இசக்கிய போய் பார்க்க போனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இசக்கி என் தம்பிடா. அவன் ஜெயில்ல இருக்கும்போது அவன நான் போய் பார்க்கக்கூடாதா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக நீங்க பெரியம்மாவோட லாக்கர்லேருந்து பணத்த எடுத்துட்டு போனீங்கல்ல, பெரியம்மாவுக்கு தெரியாமயே?" அப்படி சொல்லிட்டு சிவா சொன்னதும், "ஆமா, அவன் என்னதான் இருந்தாலும் என் கூட பிறந்த தம்பி இல்ல. அவன் தப்பு பண்ணதுனால அவன ஒதுக்க முடியுமா? அவன வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு பணம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு வேற வழி தெரியல. அதனால அவங்க லாக்கர்லேருந்து பணத்த எடுத்துட்டு போனேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க மகா சொல்றாங்க. "அதுக்கு என்ன மன்னிச்சுடுங்கக்கா." அப்படின்ட்டு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, "இசக்கி கிட்ட சொல்லி கோவில் நகைய திருட சொன்னதே நீங்க தான் அப்படிங்கிற உண்மைய இசக்கி என்கிட்ட சொல்லிட்டாமா." அப்படின்னு சிவா சொன்னது. "என்ன சிவா சொல்ற? இசக்கி என்னடா சொல்ற? எதுக்காக நான் சொல்லி தான் கோவில் நகைய திருடுனேன்னு சொல்லியிருக்க?" அப்படின்னு இங்க இசக்கிய பார்த்து மகா கேட்குறாங்க. "அக்கா, நீ தானக்கா கோவில் நகைய திருட சொன்ன, இந்த சிந்து மேல பழிய போடுறதுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இசக்கி சொல்றாங்க. "என்னடா சிவா அடிச்சதும் என் மேல தூக்கி பழிய போட்டுட்ட?" அப்படின்னு இங்க மகா சொல்லி இசக்கிய அடிக்கிறாங்க. "எதுக்குடா என் மேல பழிய போடுற? பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு இங்க மகா வந்து பிளேட்டே மாத்தி போடுறாங்க. உடனே, "ஏய் என்ன மகா சொல்ற?" அப்படின்னு அன்னபூர்ணி கேட்குறாங்க. "அக்கா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லக்கா. இந்த இசக்கி தாங்க என் மேல வீணா பழிய போடுறான்." அப்படி சொல்லிட்டு இங்க மகா சொன்னதும், பைரவி வந்துட்டு, "அது அக்காவும் தம்பியும் சேர்ந்து தான் செஞ்சிருப்பாங்க. இப்ப இசைக்கு உண்மைய சொன்னதுனால இவங்க மாத்தி பேசுறாங்க." அப்படின்னு பைரவி சொல்றாங்க. "அக்கா, உண்மையிலே சொல்றேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஆனா உங்க லாக்கர்லேருந்து பணத்த எடுத்தது நான் தான். தம்பி உள்ள இருக்கானே, அவன எப்படியாவது வெளிய கொண்டு வரணும்னு சொல்லி தான் செஞ்சேன்க்கா. மத்தபடி இவன் சொல்ற மாரி நான் கோவில் நகைய திருட சொல்லலக்கா." அப்படின்ட்டு இங்க இசைக்கு தான் பொய் சொல்றான்னு சொல்லிட்டு மகா ட்ராமா பண்றாங்க. இத பார்த்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாம அன்னபூர்ணி முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.